Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டு வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம், மூணு இன்கிரிடியன்ட் வச்சு மட்டும். ஒரு ஐஸ்கிரீமுக்கு 3 இன்கிரிடியன்ட் தேவை, இன்னொரு ஐஸ்கிரீமுக்கு 3 இன்கிரிடியன்ட் தேவை. 3 இன்கிரிடியன்ட் ஐஸ்கிரீம் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து இங்க ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன். நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். அப்புறம் கோகோ பவுடர் தேவைப்படும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். அப்புறமா மில்க் மேட் ஆர் மிட்டாய் மேட் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு 400 கிராம்ஸ் ஆஃப் மிட்டாய் மேட் தேவைப்படும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஐஸ்கிரீம் பண்ண போற பாத்திரத்தை எதுல பீட் பண்ண போறீங்களோ அதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசர்ல ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசர்ல வச்சுக்கோங்க. அதுக்கு கீழேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரேல வந்து ஐஸ் கியூப் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேக்கெட் ஃப்ரெஷ் க்ரீம் அதில் சேர்த்துக்க போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கொஞ்சம் நல்லா இதை ஃபர்ஸ்ட் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா திக் ஆகணும் அந்த க்ரீம் வந்து, அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துட்டு போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு பீட் பண்ணியிருக்கோம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் 1/2 டின் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். 1/2 டின் அளவுக்கு சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறோம். சேர்த்து இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பீட் பண்ணிக்கலாம் மறுபடியும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் ஐஸ்கிரீம், ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால நம்ம கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் நிறையா சாப்பிடலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க ஜாலியாக. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு 8 ஹவர்ஸ் அளவுக்கு இதை நான் ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். என்னடா இவ்வளோ லிக்விடாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கிறச்ச ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம வந்து கோகோ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ செகண்ட் ஃப்ளேவர் ஆஃப் நம்ம ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேக்கெட் ஃப்ரெஷ் க்ரீம், இது ஹோம்மேட் ஐஸ்கிரீம். அதே சேம் இன்க்ரீடியன்ஸ் தான். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக இதில் நம்ம வந்து கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ரெஷ் க்ரீமை. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்தும் பீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ கொக்கோ தேவையோ போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் கொக்கோ சேர்த்துக்கிறேன். சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு நிறையா சேர்த்தா அந்த சாக்லேட் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். உங்களுக்கு ரொம்ப சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதையும் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். 6 to 8 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஐஸ்கிரீமாக காட்டுறேன். நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். எஸ், ரெடி ஆகிருக்கும். இப்போ நம்ம இது ரெண்டையும் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து மேலே கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 தட்டு போட்டு மூடியிருக்கேன். அப்புறம் வந்து நீங்கள் வைக்கிற ஐஸ்கிரீமை வந்து பாத்திரம் வந்து கிளாஸ் இல்லாமல் இருந்துச்சு, எதில் வேணால் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரீசர் சேஃப் கிளாஸாக இருந்தால் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லாட்டி வெடிச்சிடும். நம்மளோட வெனிலா ஐஸ்கிரீம் செட் ஆயாச்சு. அதே மாதிரி நம்மளோட சாக்லேட் ஐஸ்கிரீமும் செட் ஆயாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்கூப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைன்னா குழிக்கரண்டி இருக்கும் இல்லையா, அதை வந்து வெந்நீரில் போட்டு வச்சுக்கோங்க. 2 பவுல் எடுத்திருக்கேன். 2 ஐஸ்கிரீமுக்கும் இது வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து முந்திரி பருப்பும், வெனிலா ஐஸ்கிரீமுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம். நல்லா உங்களுக்கு வந்து ஸ்கூப் பண்ண வந்துடும். செம்மையாக செட் ஆயாச்சு. இங்கே பாருங்கள், சாக்லேட் ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணிட்டேன்.
அதை ஒரு சர்விங் டிஷ்ஷில் போட்டுக்கலாம். இப்போது வெனிலா ஐஸ்கிரீம் ஸ்கூப் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொரு தடவை ஸ்கூப் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த வார்ம் வாட்டரில் ஒரு தடவை ஸ்கூப்பரை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஸ்கூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். எனக்கு ஒத்த கையில் பண்ணுறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸ்கூப் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ சும்மா வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம இதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். என்கிட்ட டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தது, அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த வெனிலா ஐஸ்கிரீமுக்கும் அதே மாதிரி கேஷ்யூவை வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன இருக்கோ உங்கள் வீட்டில், நீங்கள் எந்த நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேஷ்யூ இருந்ததுனால நான் கேஷ்யூ சேர்த்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஈஸி ஐஸ்கிரீமை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் கூட தேவையில்ல. நம்ம நார்மல் விஸ்க் வச்சு கூட விஸ்க் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோர்க் வச்சு கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. 3 இன்க்ரீடியன்ட் ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லாக்டவுனில் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கிரேவிங்ஸ்லாம் நம்ம வந்து இதை வச்சு இது பண்ணிக்கலாம், ஐஸ்கிரீம் கிரேவிங்லாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். ஒரு பிராண்டட் ஐஸ்கிரீம் பார்லரில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். ஹோப் நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை.